அது இந்த டெஸ்ட் கொஸ்டின் வந்து ஈவினிங்காக நான் ஆப்பில் போடுறேன். அடுத்த வாரம் வரும்போது கிளாஸில் வாங்கிக்கிறேன். சரிங்களா? அதே போன டைம் கொஸ்டின் வந்து சின்னதாக இருந்துன்னு சொல்லிட்டு யாருக்கு நீ ப்ரெஸ் பண்ண சொன்னார். அவங்க என்ன பண்ணாங்க, ஓவராக ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு 67 பேஜ் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு 150 கொஸ்டின் எடுத்து அனுப்பி விட்டேன். சரிங்களா? டெஸ்ட் வந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் ஈவினிங் எழுதுறவங்க ஈவினிங் எழுதுங்க. நாளைக்கு ஈவினிங் வந்து நான் ஈவினிங்குள்ளே அதுக்கான சொல்யூஷன் வந்து வீடியோவும் போடுறேன். நீங்கள் ஈவினிங் எழுதினாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமைக்குள்ள என்னைக்கு எழுதினாலும் சரி, திருப்பி நீங்கள் சாட்டர்டே வரும்போது கொஸ்டின்ஸ் வந்து கையில் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அது 67 பேஜ் ஜெராக்ஸ் போட்டோம் எல்லாருக்கும் போட்டோம்னா நிறைய காஸ்ட் ஆகிடும். சரிங்களா? அது காலையில் அனுப்புறதுனால திரும்ப மாற்ற முடியல. சரிங்களா? அதனால் ஈவினிங் நான் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஆப்பில் அப்டேட் பண்ணுறேன். டெஸ்ட் எழுதுறவங்க ஈவினிங் எழுதுங்க. சரிங்களா? அப்படி இல்லை சார் நான் வந்து கொஸ்டின் வாங்கினதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதுங்க, சாட்டர்டே வாங்க கொஸ்டின் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நம்ம இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து நம்ம கிளாஸ் எடுக்கணும். சரிங்களா? கொஸ்டின் ரெடியாக தான் இருக்குது. ஈவினிங் எழுதுறவங்க தாராளமாக எழுதுங்க. சார் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே அப்டேட் பண்ண சொல்கிறேன். ஈவினிங் ஒரு 4 மணிக்கு கூட அப்டேட் பண்ண சொல்கிறேன். அது 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. சரிங்களா? நமக்கு அந்த ஐபிஎஸ் நாம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், ஐபிஎஸ் நாமக்கேச்சர், அதுக்கப்புறம் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்த்து ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து 74 பேஜ் 75 பேஜ் இருக்குது. நீங்கள் லைனை பாருங்கள். அதில் வந்து ஒரு பேஜில் வந்து 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் இருக்குது. சரிங்களா? அடுத்த கிளாஸ் வரும்போது நான் கொஸ்டின்ஸை கையில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் சால்வ் பண்ணிடுறேன். டெஸ்ட் எழுதுறோம் ஈவினிங் எழுது. சரிங்களா? ஈவினிங் ஒரு 4 to 5:30 நான் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணுறேன். வீட்டுக்கு போய்ட்டு எழுதுங்க. அதுக்கான ஆன்சருக்கே நாளைக்கு மண்டே ஈவினிங் ஒரு 6 o'clock அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? கம்ப்ளீட்டாக நான் கொஸ்டின்ஸை வச்சு அதுக்கு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் சாட்டர்டே வந்து அது கேட்குது. சரிங்களா? இந்த வாரத்தில் ரிமைனிங் இருக்குது 2 ஏரியா, இன்னும் 2 ஏரியா இருக்குது. இந்த யூனிட் 12 முடிக்கிறது. ஆல்ரெடி நியூக்ளியர் மாதிரி ஒரு சில கேட்டகரியில் இதை முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா எவ்வளோ முடிக்க முடியுமோ அதை முடிச்சுட்டு ஃப்ரைடேக்குள்ளே என்னால் எவ்வளோ வீடியோ அப்டேட் பண்ண முடியுமோ அதை அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் பாருங்கள். சரிங்களா? அதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சாட்டர்டே வந்து எங்களுக்கு போல கேள்வி. சரிங்களா? இந்த வாரத்தில் ஈவினிங்கில் வரதுக்கு அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நமக்கு டைம் இல்லாதனால ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பேராகிராஃப் அளவுக்கு நான் பிளான் பண்ணி முடிச்சுட்டே வரேன். நியூக்ளியர் முடிச்ச மாதிரி ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரிக்கு இன்றைக்கி நம்ம இன்ட்ரோடக்ஷன், அதில் வரக்கூடிய பாண்டிங் நேச்சர் என்னென்னலாம் நம்மளால் முடிக்க முடியுமோ நீங்கள் முடிச்சிடுவோம். நாளைக்கு ஈவினிங்கும் வீடியோ போடுவோம், செவ்வாய்க்கிழமை போடுவோம், புதன்கிழமை ஒவ்வொரு நாளுமே வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு ஆர்கானிக் மெட்டாலிக்கு கம்ப்ளீட்டாக முடியும். அதுக்கு அடுத்த வாரம் இன்ஆர்கானிக்கில் வரக்கூடிய பயோ இன்ஆர்கானிக் கம்ப்ளீட்டாக முடியும். சரிங்களா? அடுத்த வாரத்தில் சப்போஸ் நான் முன்னாடி ஒரு புதன்கிழமை சப்போஸ் ஆர்கானிக் மெட்டாலிக் நான் முடிச்சுட்டா டெஸ்ட் வந்து இருக்கும் அதே மாதிரி. சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி திரும்ப ஆர்கானிக் மெட்டாலிக் ஒரு பார்த்தோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 6th யூனிட்டில் வரக்கூடிய அடுத்த பார்ட்டான கார்போகேட்டியான், பென்சினாய்ட் அண்ட் நான் பென்சினாய்ட் காம்பவுண்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்தது யூனிட் 7 உடைய கண்டினியூட்டி தான் அந்த ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். சரிங்களா? அது முடிச்சோடனே அப்படியே கண்டினியூ என்ன பண்ணுறேன், நான் இருக்கிற எல்லா ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் சால்வ் பண்ணி, ஏன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரீஏஜென்ட்ஸ் உடைய ரோலை பேஸ் பண்ணி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் நிறைய இந்த சுசுகி ரியாக்ஷன் அந்த மாதிரி நிறைய டைப்பான ரியாக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அதை முடிச்சுட்டு அதை அப்படியே கண்டினியூ என்ன பண்ணலாம். அப்போ ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் தனியாக ஒரு டெஸ்ட்டாகவும் 7th ஒவ்வொரு பாட்டை தனியாகவும் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக சாட்டர்டே வரதுக்குள்ளே ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக அதில் இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டில் முதல்ல இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 4 கேட்டலிஸ்ட் இருக்குது. பாண்டிங் நேச்சர் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் நேச்சர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 5 கேட்டலிஸ்ட் இருக்குது. மான்சன்டோ ப்ராசஸ் இருக்குது, வில்கின்சன் கேட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் மெட்டல் அது தனி பேராகிராஃப். மெட்டல் கிளஸ்டர் அண்ட் கேஜஸ் அண்ட் கிளஸ்டர் வந்து அது ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேட்டலிஸ்ட் வந்து ஒரு 4 to 5 கேட்டலிஸ்ட் இருக்குது. சரி, மான்சன்டோ அது எல்லாமே அந்த கேட்டலிஸ்ட் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் புதுசாக வந்து நம்ம ஒரு சில கீ ஃபைலில் அதை சொல்லுவோம், அதையும் நோட் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து பயோ இன்ஆர்கானிக் அடுத்துப்போம். சரிங்களா? இன்றைக்கி இந்த ஆர்கானிக் மெட்டாலிக் கம்ப்ளீட் இன்ட்ரோடக்ஷன். இந்த ஆர்கானிக் மெட்டாலிக்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானுடைய கவுண்ட் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனான ஆக்சிடேட்டிவ் அடிஷன் ரியாக்ஷன், அதே மாதிரி பாண்டிங் நேச்சர் ஆஃப் ஆர்கானிக் மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ், ரிடக்டிவ் எலிமினேஷன், அதே மாதிரி கேட்டலிஸ்ட், வில்கின்சன் கேட்டலிஸ்ட், மான்சன்டோ எந்த ப்ராசஸும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த ரியாக்ஷன்ஸில் வரக்கூடிய ப்ராசஸ் நம்மளால் சரியாக பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவுண்ட். எலக்ட்ரான் கவுண்ட் தெரிஞ்சால் தான் ஒரு எத்தனை எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் கன்வெர்ட் ஆகுது. எலக்ட்ரானிக் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அதை வச்சு தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலக்ட்ரானுடைய கவுண்ட். சரிங்களா? அதில் ஏதாவது ஒரு எலக்ட்ரான் கவுண்ட் தெரிஞ்சால் கூட போதும். சரி, எனக்கு நியூட்ரல் மட்டும் தான் தெரியுது, இல்லை அயானிக் ஸ்பீசிஸ் அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட் தான் தெரியுதுன்னா ஏதாவது ஒரு மெத்தடை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அது நியூட்ரல் மெத்தடாக இருந்தாலும் சரி, இல்லை ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெத்தட், அதுக்கு இன்னொரு பேர் அயானிக் மெத்தட். இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபினைல் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மெட்டல் கூட ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. இப்போ என்ன கேட்குறேன்னா அந்த ஃபினைல் உடைய எலக்ட்ரான் கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறேன்.
அந்த லிகாண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கவுண்ட். என்ன ஆன்சர் வரும்? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய மெட்டல் எலக்ட்ரானுடைய கவுண்ட், லிகாண்ட் தானே இது, மெட்டல் இதுல இருக்கு. இப்போ இந்த லிகாண்டுடைய எலக்ட்ரான் கவுண்ட் கேட்குறேன். அதை பொறுத்து சொல்ல முடியும் எத்தனை பாண்டிங் இருக்கு, எத்தனை எலக்ட்ரான்ஸை ஒரு மெட்டலுக்கு லிகாண்டுக்கு எத்தனை எலக்ட்ரான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி எலக்ட்ரானுடைய கவுண்ட் சொல்ல முடியும். அப்போ எலக்ட்ரான் கவுண்ட் சொன்னதான் ஏதாவது ஒரு காமன் கொடுக்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், மெட்டல், ஒரு பினைல் குரூப், ஒரு குளோரின், ஒரு மெத்தில், ஒரு எத்தில், CH எக்ஸெட்ரா. சரிங்களா? இப்போ இதனுடைய எக்ஸாம்பிள் இதனுடைய எலக்ட்ரான் கவுண்ட் கேட்குறாங்க. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த குரூப் உடைய எலக்ட்ரான் கவுண்ட் தெரிஞ்சுக்கணும், குளோரினுடைய எலக்ட்ரான் கவுண்ட், அல்கைலுடைய எலக்ட்ரான் கவுண்ட், எத்திலுடைய எலக்ட்ரான் கவுண்ட், கார்போனைல் காம்பவுண்ட், நைட்ரோசில் காம்பவுண்ட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என்ன தெரிஞ்சிருக்கணும்? எலக்ட்ரான் கவுண்ட் தெரிஞ்சாதான் நம்மளால எத்தனை மெட்டல் பாண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த கிளஸ்டர்ஸ்ல வரக்கூடிய எல்லாமே எலக்ட்ரான் கவுண்ட் பேஸ் பண்ணி தான். ஆக்சிடேட்டிவ் ரியாக்ஷன் அண்ட் ரிடக்டிவ் எலிமினேஷன் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான்? எலக்ட்ரான் கவுண்ட் பேஸ் பண்ணி தான். சரிங்களா? அப்ப எலக்ட்ரான் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். அதான் இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா? அந்த இன்ட்ரோடக்ஷன் தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு ஆக்சிடேட்டிவ் அடிஷன். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் என்னது? சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இப்போ ஒரு மெட்டல் இருக்கு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடேட்டிவ் இப்போ குளோரின், புரோமின், 2 பினைல் குரூப் இது ஒரு இருக்கு. இது ஒரு ஸ்கொயர் பிளேடர் காம்ப்ளெக்ஸா கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிறது மாறும் 6. இப்போ இந்த क्वेश्चंसல எலக்ட்ரான் கவுண்ட் வந்து கேட்கறாங்க வச்சுக்கோங்க. ரியாக்டன்ட் சைடுல இருக்கக்கூடிய இதனுடைய எலக்ட்ரான் கவுண்ட் இதனுடைய எலக்ட்ரான் கவுண்ட் அப்ப என்ன பண்ண முடியாது? ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும். ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிறது ஒரு லிகாண்ட் ஆட் பண்ணும்போது x ஒரு டைரக்ஷன்ல ஆட் பண்ணனும், y ஒரு டைரக்ஷன்ல ஆட் பண்ணனும். அதாவது சேம் டைரக்ஷனோ டிஃபரண்ட் டைரக்ஷனோ சரிங்க நமக்கு ஒரு ஆக்டாய்டு காம்பஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு பேர் தான் அடிஷன். சரிங்களா? நார்மலா என்னது பேர் என்னது? ஒரு கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கிறது கோஆர்டினேஷன் நம்பர் 6 ஆ மாறி அதுக்கு பேர் என்னது? அடிஷன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சொல்லுங்க இது பேர் ஆக்சிடேட்டிவ் அடிஷன். அப்ப இந்த ஆக்சிடேட்டிவ் அடிஷன்ல எலக்ட்ரானுடைய கவுண்ட் இன்கிரீஸ் ஆகுதா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆகுதா? கோஆர்டினேஷன் நம்பர் இன்கிரீஸ் ஆகுதா? டி எலக்ட்ரானுடைய கவுண்ட் இன்கிரீஸ் ஆகுதா? இந்த மாதிரி क्वेश्चंसல வரும். சொல்றது புரியுதா? அப்ப என்ன தெரிஞ்சிருக்கு நமக்கு? எலக்ட்ரானுடைய கவுண்ட் தெரியாம ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா ஸ்டடி பண்ண முடியாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது எலக்ட்ரான் கவுண்ட். அதுக்கு முன்னாடி ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? யாராவது டெஃபினிஷன் சொல்லி பார்க்கலாம். ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி ஒரு மெட்டாலிக் கார்பன் அப்படி இருந்தா ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரியா? ஆர்கானோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி ஆர் ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். சரி, நார்மல் டெஃபினிஷன் என்னது? metal, carbon bond is called organometallic compound. இது பழசா ஆல்ரெடி வந்தவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், புதுசா வந்தவங்களுக்கு நல்ல கம்மி. ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் அப்படின்னா ஒரு மெட்டல் கார்பன், அந்த மெட்டலுக்கு கார்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் நேச்சர் சொல்லக்கூடியது ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். கரெக்டா இல்லையா? ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். இப்போ இந்த கார்பன் அப்படிங்கிறது லிகண்ட் அப்படிங்கிறது இந்த லிகண்ட் என்னவா இருக்கலாம்? இப்போ இப்படி இருந்து ஒரு மெட்டல்ல ஒரு மெத்தில் இருக்கு, அதே மெட்டல் கூட ஒரு பினைல் குரூப் இருக்கு, அதே மெட்டல் கூட ஒரு C2H5 எத்தில் இருக்கு. இதெல்லாம் என்னது இருக்கா இல்லையா? இதெல்லாம் என்னது? ஒரு மெட்டல். இதெல்லாம் என்னது? லிகண்ட். பர்டிகுலர் என்ன டைப்பான லிகண்ட்? அது ஆர்கானிக் லிகண்ட். ஆர்கானிக் லிகண்ட் அப்படிங்கிறது மெத்தில், எத்தில், நம்ம ஹைட்ரோகார்பன்ஸ்ல ஸ்டடி பண்றது இல்லையா? மெத்தில், எத்தில், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், அதே மாதிரி 1,3 குளூட்டாடைன், பென்சீன். சரிங்களா? 7 மெம்பர் இருக்குது. இதெல்லாம் என்னது? ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். இதெல்லாம் என்னது? சரி, இதெல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து அந்த புக்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் அதுதான். சரிங்களா? ஜெனரலா எல்லா புக்லயும் இருக்கக்கூடிய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டைரக்ட்லி கனெக்டட் டு தி லிகண்ட், அதாவது கார்பன். சரிங்களா? மெட்டல் கார்பன் பாண்ட் இஸ் கால்ட் தி ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். பஸ் எல்லா டெஃபினிஷனும் சேம் இல்ல. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, நைட்ரோசில் காம்பவுண்ட் இருக்கு. அப்ப நைட்ரோசில் அப்படிங்கிறது என்னது? NO அப்படின்னு ஒரு நைட்ரோசில் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா? அது ஆக்சிஜன், அது கார்பனா? அது என்ன இல்ல, ஆனா அது என்ன காம்பவுண்ட் அது? சரிங்களா? ஆர்கானோமெட்டாலிக் டெஃபினிஷன் அப்படின்னா இதை மட்டும் ஆர்கானோமெட்டாலிக் டெஃபினிஷன் சொல்லக்கூடாது. புக்ல ஜெனரலா ஒரு டெஃபினிஷன் இருக்கு, நிறைய வெரைட்டியான டெஃபினிஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும் அல்கைல் லித்தியம் RLi. இந்த R அப்படிங்கிறது அல்கைல் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். R அப்படிங்கிறது அல்கைல், மெத்தில், எத்தில், ப்ரோபைல், பியூட்டைல், ஐசோப்ரோபைல், எது வேணாலும் இருக்கு. எல்லாமே யார் கூட கனெக்ட் ஆயிருக்கு? இது கரெக்ட் இல்லையா? அப்ப R அப்படிங்கிறது கார்பனா இல்லையா? R அப்படிங்கிறது கார்பன். ஜெனரல் டெஃபினிஷன் புரியுதா இல்லையா? மெட்டல் டைரக்ட்லி கனெக்டட் டு தி கார்பன். சரிங்களா? அந்த கார்பன்ல இந்த R அப்படிங்கிறது அல்கைல் பார்ட் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
சிமிலர் டு ஆர் அப்படிங்கிறது அரைல் பார்ட். இப்போ ஆர் எல்ஐ, இப்போ ஆர் அப்படிங்கிறது அரைல் பார்ட் இல்லைன்னா பினைல். ஜென்ரலாக ஒரு பினைல் இருந்தால் பினைல் லித்தியம் சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது ஆர்கனோ மெட்டாலிக் கெமிஸ்ட்ரி இல்லையா? ஆமா இல்லையா? சரி. அடுத்தது கிருஷ்ணா ரேடியம் நமக்கு தெரியும், ஆர் எம்ஜி எக்ஸ். இது எம் அப்படிங்கிறது மெட்டல், ஆர் அப்படிங்கிறது அல்கைல் குரூப் ஆர் அரைல் குரூப். அல்கைல் ஆர் அரைல் குரூப். அப்போ இது என்ன காம்பவுண்ட்? ஆர் எம்ஜிஎக்ஸ் ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட் இல்லை, இதெல்லாம் என்ன காம்பவுண்ட் தான்? கண்டிப்பா ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட். அது யாருக்கு எந்த டவுட் வரும்? இப்போ வில்கின்சன் கேட்டலிஸ்ட் இருக்கு. வில்கின்சன் கேட்டலிஸ்ட், வில்கின்சன் கேட்டலிஸ்ட் என்னது? டைஃபெனைல் பாஸ்பேட் சோடியம் குளோரைடு. அடுத்தது TPH3 TPH3 CPH3 டைஃபெனைல் பாஸ்பேட் சோடியம் குளோரைடு. இப்போ ஆர்கனோ மெட்டாலிக் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது? மெட்டல் கார்பன் பாண்ட். மெட்டல் இதுல எங்க இருக்கு மெட்டல் கார்பன் பாண்ட்? Wilkinson catalyst is the best example of organometallic chemistry. இதெல்லாம் தெரியும். ஆமா இல்லையா? வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸா இல்லையா? கண்டிப்பா 100% என்ன காம்பவுண்ட்? ஆர்கனோமெட்டாலிக். சரிங்களா? ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லிருக்கோம்? மெட்டல் கார்பன் பாண்ட். மெட்டல் அப்படி மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்றோம் அல்கைல் குரூப், அரைல் குரூப், அதே மாதிரி அல்கைல் லித்தியம், பினைல் லித்தியம், ரிமைனிங் இருக்கக்கூடிய கிருஷ்ணா ரேடியம், இதெல்லாமே மெட்டலுக்கும் ஆர் அப்படிங்கிறது கார்பன் பாண்ட் இருக்கு. ஸோ இது நார்மலாக நம்ம ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் சொல்றோம். ஆனால் இதுல என்ன இல்லை? இப்போ இது நடக்கும். கரெக்டா இல்லையா? சொல்லக்கூடிய இப்போ என்ன ஆர் அப்படிங்கிறது மெட்டல், ஆனால் இங்கே ஆர் சேர்ந்து இருக்கு கார்பன் இல்லை, அது பேர் என்னது? பாஸ்பரஸ். அப்போ இது எப்படி ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்டா நடக்குது? ஹைட்ரோஜனேஷன் எதுக்காக நடக்கணும்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னது? ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன். பக்கமா இல்லையா? ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் என்னது? ஒரு அல்கீன்ல அது சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கலாம், அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா இருக்கலாம். சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்தா மார்க்கோனிக் அப்ரூவல் as well as ஆன்டி மார்க்கோனிக் அப்ரூவல் நாட் ஒபே. கரெக்டா இல்லையா? ஆனா அன்சிமெட்ரிக்கல் அல்கீனா இருந்தா ரெண்டு ரூலும் ஒபே பண்ணும். சொல்றது புரியுதா? ரெண்டு ரூல் என்ன பண்ணும்? அது ஒபே பண்ணும். அப்ப அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இந்த காம்பவுண்ட் வந்து வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஆர்கனோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்கின்சன் கேட்டலிஸ்ட் உடைய ரோல் தி ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன். அப்படி அல்கீன்ல ஹைட்ரோஜனேஷன் நடக்கும்போது சம் ஸ்பேஸ் வந்து, சரிங்களா, அதுக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர் யாருக்கு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுக்கு உண்டு. சரிங்களா? இப்போ ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் அல்கீன் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக ஒரு அல்கீன், இந்த அல்கீன்ல RH இப்போ ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் இருக்கு. இந்த அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல ஹைட்ரோஜனேஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேட்டலிஸ்ட் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைஃபெனைல் பாஸ்பேட் சோடியம் குளோரைடு. இப்போ இதுல என்ன நடந்திருக்கும்? இதனுடைய ரோல் என்ன? அந்த அல்கீன்ல சம் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர் யாருக்கு உண்டு? இந்த அப்ப எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடியம் இதுல இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரி இந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய, அதாவது டபுள் பாண்ட், இந்த ஆர் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். இப்போ என்ன பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த மெட்டலுக்கும் அந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய பை பாண்டுக்கும் ஒரு விதமான பாண்ட் ஃபார்ம் இருக்கு. அந்த டபுள் பாண்ட் யார் இருக்கிறது? இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன். சரிங்களா? அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, the organometallic compounds is which the metal carbon bond during the course of reaction. During the course of reaction அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த மெட்டலுக்கு கார்பனுக்கும் ஒரு பாண்டை கிரியேட் பண்ணக்கூடிய நேச்சர் எந்த கேட்டலிஸ்ட்டுக்கு உண்டு அப்படின்னா வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுக்கு உண்டு. சரிங்களா? அந்த சர்ஃபேஸ் ஏரியாவில் ஒரு அல்கீனுடைய சர்ஃபேஸ், ஆல்ரெடி அல்கீனுடைய சர்ஃபேஸ் என்னது? இது sp2 கார்பன், இது என்னது? sp2 கார்பன். அப்போ ஹைட்ரஜன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு பாண்டை பிரேக் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன். அந்த சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நேச்சர் யாருக்கு உண்டு? வில்கின்சன் கேட்டலிஸ்ட்டுக்கு உண்டு. அப்போ ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது நமக்கு என்ன பாண்ட் கிரியேட் ஆகுது? மெட்டல் கார்பன் பாண்ட் கிரியேட் ஆகுது. இப்போ இதில் கார்பன் பாண்ட் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது மெட்டல். அந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த மெட்டல் கார்பன் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் யாருக்கு சொந்தம்? ரெண்டு கார்பனுக்குமே சொந்தம். ரெண்டு டபுள் பாண்ட் யாருக்கு சொந்தம்? மேலே இருக்கக்கூடிய கார்பனுக்கு, கீழே இருக்கக்கூடிய கார்பன் ரெண்டுக்குமே என்னது? அந்த காமனா இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் தான் அது. அப்போ இந்த மெட்டல் இந்த அல்கீன் கூட ரியாக்ட் பண்ணும்போது சம் ஸ்பேஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. இட் இஸ் கால்ட் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கு பேர் என்னது? நம்ம சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு ஏரியா வந்து கிரியேட் பண்ணி அப்படி ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது போது ஒரு மெட்டலுக்கு ஒரு கார்பனுக்கு பாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய நேச்சர் அந்த வில்கின்சன் கேட்டலிஸ்ட்க்கு உண்டு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த டெஃபினிஷன் என்ன வருது அப்படின்னா, ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட் இஸ்
metal ligand bond, metal carbon bond during the course of reaction. Meaning during the course of reaction. In the during the course of reaction, meaning normally the first definition organometallic chemistry is a metal carbon bond. It is called the organometallic compound. Correct இல்லையா? அப்படி பாக்கும்போது வில்கின்சன் கேட்டலிஸ்ட் என்ன வர கூடாது. ஆனா வில்கின்சன் கேட்டலிஸ்ட் என்ன வர்க் பண்ணுது? அது ரீசன் என்னது? ஒரு ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது வில்கின்சன் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? சம் ஸ்பேஸ் சம் சர்ஃபேஸ் ஏரியாவை யாருக்கு ப்ரொவைட் பண்ணுது? அந்த மெட்டல் கூட ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணுது. அதனால அது பேர் என்னது? டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது பர்டிகுலரான சர்ஃபேஸ் ஏரியாவை கிரியேட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் வில்கின்சன் கேட்டலிஸ்ட் உண்டு. சரிங்களா? அப்ப இது ரெண்டாவது டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் நார்மல் என்னது? மெட்டல் கார்பன் பாண்ட். சரிங்களா? ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி இஸ் த metal carbon bond is called the organometallic compound. But என்னது இல்ல, அது எக்ஸாக்ட்டான டெஃபினிஷன் இல்ல. சரிங்களா? இரண்டாவது டெஃபினிஷன் என்னது? organometallic compound is metal carbon bond தான். பட் என்னது? during the course of reaction அப்படிங்கிறது மீனிங் அது மெட்டல் கார்பன் பாண்ட் இல்லனா கூட அந்த மெட்டல் கார்பன் பாண்ட் உருவாக்குறதுக்கு யார் ஹெல்ப் பண்றது? வில்கின்சன் கேட்டலிஸ்ட் யூஸ் ஆகுது. சொல்றது புரியுதா? அதனால அது பேர் என்னது? during the course of reaction இல்லனா ஜெனரல் ரியாக்ஷன் சொல்லலாம். சொல்றது இது ஒரு டெஃபினிஷன். பட் இதுவும் கரெக்ட்டா? இதுவும் கரெக்ட். சொல்றது புரியுதா? பட் இந்த டெஃபினிஷன் என்ன இல்ல? கரெக்ட்டான டெஃபினிஷன்ஸ். சரிங்களா? நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. பட் புக்ல எல்லா புக்லயுமே இருக்கு ஒரே ஒரு டெஃபினிஷன் மெட்டல் கார்பன் பாண்ட். இட் இஸ் கால்ட் தி ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? அப்படி பாக்கும்போது நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தரேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். பின்னாடி டீடைல் எழுதிக்கலாம். ஒரு மெட்டல் ஒரு சயனைடு ஒரு AgCl பர்டிகுலர் பின்னாடி இதுல எழுதிக்கோங்க. AgCl NaCl இதெல்லாமே